வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நள்ளிரவு முதல் தடை, சாதாரண தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. உச்சம் தொடும் தேங்காய் விலைக்கு தீர்வு, வெளியான அறிவிப்பு. இறுதிச் சடங்கிற்கு சென்று திரும்பிய கணவன் மனைவி பலி, அதிகாலையில் கோர விபத்து. எங்களுடைய மதம் சார்ந்த விடயங்களில் தலையிட வேண்டாம், தேவையான ஆணிகளை புடுங்குங்கள். முகமது சாலி நலீம். இனி விரிவான செய்திகள். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் அரசாங்கம் கொள்கை ரீதியில் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் மாற்றம் ஏற்படுத்துவதாக அரசாங்கமே குறிப்பிடுகிறது. ஆனால் அது குறித்து தற்போது எதுவும் குறிப்பிடவில்லை. பிள்ளைகளின் இளம் பராயத்தை அனுபவிப்பதற்கு புலமை பரிசில் பரீட்சைக்கான தயார்படுத்தல்கள் தடையாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்விடயத்தில் அரசாங்கம் கொள்கை ரீதியில் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என ஹர்ஷன ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார். ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்டதாக காணப்படுகிறது. மேலும் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் மேலதிக வகுப்பு ஆசிரியர்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்டுள்ளார்கள். இதனால் மாணவர்கள் பாரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகுகிறார்கள். இதுகுறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2024ஆம் ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் நடாத்தப்பட்டால் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேற்படி காலப்பகுதியில் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டால் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அவ்வகையில் காவல்துறை தலைமையகம் 0111242111 காவல்துறை அவசர இலக்கம் 119, இலங்கை பரீட்சை திணைக்களம் 1911, பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பெறுபேறுகள் கிளை 0112784208 அல்லது 0112784537. காப்போத்து சாதாரண தர பரீட்சை தொடர்பில் நடாத்தப்படும் அனைத்து மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், பயிற்சி வகுப்புகள், சமூக ஊடகங்கள் அல்லது பிற மின்னணு ஊடகங்கள் மூலம் உதவி வழங்குதல் மார்ச் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு கடந்த 7ஆம் தேதி அறிவித்திருந்தது. இம்முறை 2024ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை மார்ச் 17 முதல் 26 வரை 3663 பரீட்சை நிலையங்களில் நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் தபால் திணைக்களத்திற்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி பாடசாலை மாணவர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கும் தனியார் பரீட்சார்த்திகளின் வீடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அனுமதி அட்டைகளில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய விரும்பினால் www.dunets.lk ஊடாக 2025 மார்ச் 10ஆம் தேதிக்கு முன்னர் அதனை செய்ய வேண்டும் என அமித் ஜெயசுந்தர கூறியுள்ளார். மேலும் அனைத்து பாடசாலை அதிபர்களிடமும் அனுமதி அட்டைகளை மாணவர்களுக்கு விரைவாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை தனியார் பரீட்சார்த்திகள் இது தொடர்பில் பரீட்சை திணைக்களத்திடம் நேரடியாக விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தில் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேங்காய் விலை அதிகரித்தல், தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிற்சிகையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பாக அவர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். அதில் வடக்கின் முக்கோண வலயத்தில் 10 லட்சம் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் 15 லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2-3 வருடங்களை பார்க்கும் பொழுது 2024ஆம் ஆண்டில் தென்னை உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை முழுவதும் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை
தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தியது. தேங்காய் விலை அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி குறைவு உள்ளிட்ட பிரச்சினைகளை கவனத்தில் கொண்டு தென்னை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தென்னை பயிற்சிகை சபை தீர்மானித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தேவையான தென்னை நாற்றுகளை வழங்குதல், குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குதல், வீட்டு தோட்ட விவசாயிகளுக்கு இலவச தென்னை நாற்றுகளை வழங்குதல் போன்ற திட்டங்கள் இதற்காக தொடங்கப்பட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபை தெரிவித்துள்ளது. நாவல பகமுன வீதியில் மொஹரகஹகந்த பகுதியில் முன்னால் பயணித்த லொரியின் பின்புறத்தில் பயணித்த சிறிய லொரியொன்று மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் பெண் உட்பட 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து இன்று அதிகாலை நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் 47 வயதுடைய ஆண் மற்றும் 41 வயதுடைய பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இருவரும் வைத்தியசாலை சந்திப்பில் உள்ள ஹிங்குராங்கொட பகுதியில் வசிக்கும் திருமணமான தம்பதிகள் என்று போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த இருவரும் ஹொங்ககஹவேல பகுதியில் நடந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது இந்த விபத்தை சந்தித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி லொரியுடன் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எங்களுடைய மதம் சார்ந்த விடயங்களில் தலையிட வேண்டாம் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கேட்டுக்கொண்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமட் சாலி நலீம் தேவையான ஆணிகளை புடுங்குமாறு கேட்டுக்கொண்டார். பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவற்றுக்கான ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். தேவையான ஆணிகளை புடுங்குங்கள், தேவையில்லாத ஆணிகளை புடுங்க வேண்டாம் என்று அர்ச்சுனா எம்பியிடம் கேட்டுக்கொண்டார். இத்துடன் மதிய நேர செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எமது தடம் யூடியூப் தளத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நள்ளிரவு முதல் தடை. சாதாரண தர பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. உச்சம் தொடும் தேங்காய் விலைக்கு தீர்வு. வெளியான அறிவிப்பு. இறுதிச் சடங்கிற்கு சென்று திரும்பிய கணவன் மனைவி பலி. அதிகாலையில் கோர விபத்து. எங்களுடைய மதம் சார்ந்த விடயங்களில் தலையிட வேண்டாம். தேவையான ஆணிகளை புடுங்குங்கள். முகமட் சாலி நலீம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.